ஜின் எந்த இடத்துல இருந்தது சார் முதல்ல? இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒரு ஒரு கோவில்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ஜின்னுக்குமே கோவில்கள் அப்படிங்கிறது இருக்கா? அம்மா, ஜின்னுக்கு வந்து கோவில்ன்றது கிடையாதும்மா. ஆனால் ஜின்கள் வந்து பாடடைஞ்ச இடம், குகைகள், மலைங்க எல்லா இடத்துலையுமே ஜின் இல்லாத இடமே கிடையாது. கோவிலாவது ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும், சரிங்களா? ஜின் இல்லாத இடமே கிடையாது. ஆனால் யாருக்கும் இது பாதிப்பே கொடுக்காது. எல்லா இடத்துலையும் பங்களாவிலையும் இருக்கும், வீடுகள்லையும் இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும். யாரையும் ஏன்னா காடெல்லாம் தான் இன்றைக்கி ஃப்ளாட் போட்டு எல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோமே. அதனால் ஜின் இருக்கிற இடத்துல தான் இப்போ நம்மளே வீடு கட்டிட்டு வாழறோம். ஆனால் யாருக்கும் எந்த தீங்கும் அது செய்தது கிடையாது, யாருக்கும் எந்த பாதிப்பும் அது கொடுத்தது கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஜின் இருக்கு அப்படின்னா அது எப்படி சார் உணர்றது? அது உணர்றது கிடையாதுமா. அது எப்படி சொல்கிறதுனாக்கா, நமக்கு அதனால் எந்த பாதிப்பும் வராது. அதே இந்த இடத்துல ஜின் இருக்குன்றது எப்படி நம்ம காட்டலான்னாக்கா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அது மீட்டு தரும். அதிலே நீங்கள் உணர்ந்துக்கலாம். அது நான் கொடுக்குற ஜின்னை வச்சிங்கன்னா உங்களுக்கு அது உணர முடியும்.